ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வெர்னிகாஸ் வேர்ல்டு. நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் 10 நிமிஷத்தில். அதை போய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் குக்கர் தான். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வந்துட்டு காயட்டும் நல்லா. பாருங்கள், குக்கர் நல்லாவே வந்துட்டு காஞ்சிருச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம போட்டோம்னா வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அப்போ ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் டீஸ்பூன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் வந்துட்டு ஒரு ஏலக்காய். இது வந்து வாசத்துக்காக நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று வந்து நான் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வந்துட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு. உங்களுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 4 பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளியை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மசியணும் தக்காளி. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நான் ஒரு 4 தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். எப்போவுமே வந்துட்டு பாதி தக்காளி நம்ம போட்டுட்டு பாதி தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி சாதம். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வந்துட்டு மசிஞ்சிருச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்துட்டு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்துட்டு மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப காரமாக வந்துட்டு தெரியும். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த சின்ன படியில் வந்துட்டு 3 படி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். அப்போ வந்துட்டு ஒரு படிக்கு வந்துட்டு நம்ம 1 அளவு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக உப்பு கரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா வந்துட்டு லைட்டாக கொதி வரட்டும். நம்ம வந்துட்டு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலாவோட எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரைஸை வந்துட்டு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நீங்கள் எப்போதுமே வந்துட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சாப்பாடு வந்து குழஞ்சிரும். இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து இப்போ சேர்த்தாச்சு. ரைஸ் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க.
உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வச்சா போதும், சூப்பராக இருக்கும் ரைஸு. 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துட்டு ஆவியும் வந்துட்டு போயிட்டு நல்லா தணிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு குக்கர் மூடியை கழட்டி பார்த்துப்போம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு தக்காளி சாதம் வந்திருக்கு. கொலையெல்லாம் இல்லை, நல்லா அழகாக வந்துட்டு அரிசி வந்துட்டு பார்த்திங்க, ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழுசாகவே இருக்குது. பாருங்கள், ரைஸ் உடையலை, சாதமும் குலையில. இந்த பதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரைஸ் வந்துட்டு குலையாமல் அழகாக வரும். எப்போவுமே நீங்கள் குக்கரில் ரைஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரொம்ப இழுத்துக்கும், அப்புறம் சாதம் வந்துட்டு ஒழுங்காக வராது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 2 விசில் டக்குன்னு விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக சாப்பாடு வந்து செய்ய தெரியாதவங்க கூட இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்து நான் வந்துட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.